வணக்கம். நான் உங்கள் ஆகாஷ் சுதாகர். பேக் பெஞ்ச் மீடியா மூலியமாக உலக மக்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன். டாடி எங்க மூடி அப்படின்னு உறக்க சொன்னவர் அண்ணே ராஜேந்திர பாலாஜி. அவரை செல்லமா நிறைய பேர் கூப்பிடுவாங்க. என்னன்னா பப்புன் ராஜேந்திர பாலாஜி, ஹச்சி டாகு ராஜேந்திர பாலாஜி அப்படின்னு நிறைய பேர் கூப்பிடுவாங்க. ஹச்சி டாகுனா முதல்ல நீ புரிஞ்சுக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ரொம்ப செல்லமா வளர்க்கப்பட ஒரு நன்றியுள்ள பிராணி. ரொம்ப செல்லமா, ஓகேங்களா? அந்த ஹச்சி டாக போறவன் வரவங்களாம் வச்சுக்க முடியாது. அது ரொம்ப நேசிக்கிறவன் மட்டும்தான் அந்த ஹச்சி டாக் இருக்கும், எல்லாருக்கிட்டையும் இருக்காது. அதை நீங்க மனசுல வச்சீங்க. அப்புறம் பப்புன் ராஜேந்திர பாலாஜி, சங்கிங்கன்னு சொல்ற அத்தனை மங்கிகளுக்கும் மத்தியில சங்கிங்களா பப்புனா தான் தெரியும். அண்ணன் திராவிட பாரம்பரியமான ஒரு அதிமுக கட்சியில் அமைச்சராக இருந்தாலும் அண்ணன் ராஜேந்திர பாலாஜியும் ஒரு சங்கி தான். பெருமையா நிறைய இடத்துல சொல்லுவார், நான் ஒரு ஆன்மீகவாதி. ஆன்மீகத்தை பத்தி அண்ணங்கிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா புசுக்குன்னு கோவம் வரும். இதுல என்ன மேட்ருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நாஞ்சில் சம்பத்து 4 கட்சி மாறின மனுஷன் எப்ப எங்க இருப்பாருன்னு தெரியாது. துட்டு குத்தா ஓடி போடும். மேடை பேச்சினாலே துட்டு குத்தா தான் அண்ணன் வந்து பேசுவாரு நாஞ்சில் சம்பத்து. நாவடக்கம் வேணும் அப்படின்னு ராஜேந்திர பாலாஜிக்கு சொல்றாரு. இவர் சொல்றாரு ராஜேந்திர பாலாஜி ஒரு அமைச்சரை புறம்போக்குன்றார். நீ எப்படி சொல்லலாம்? ஒரு வைலண்டான விஷயத்த சைலண்டா சொன்னா கூட அது வைலண்ட் தான்யா. லூசு பயல நாஞ்சில் சம்பத், லூசு பயலாடா நீ. அறிவு இருக்கிற புத்தி இல்லையே, இப்படி பேசுற. மனசாட்சியோட பேசு. நீ பேசுற நாவடக்கம் வேண்டும், உனக்கு நாவடக்கம் இருக்குதா? புறம்போக்குன்னு சொல்லி ஒரு அமைச்சரை பேசுற, நீ தாண்டா புறம்போக்கு. ஒரு அரசாண்டுகிட்டு இருக்க ஒரு அமைச்சரை புறம்போக்குன்னு நீ எப்படி பேசலாம்? உனக்கு நாவடக்கம் இல்லையா? பைத்தியக்காரா. இந்த 2 வருஷத்துல 10 கட்சி மாறிட்ட. அப்புறம் அரசியலே வேணும் அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ள போய் 4 சவுருக்குள்ள போய் உட்கார்ந்துங்க. அப்புறம் எவனா மைக் நீட்டா பேச வேண்டியது. உன்னெல்லாம் ஒரு மனுஷன் லிஸ்ட்ல எவனும் சேர்த்துக்கல. மீடியாவுக்கு டைம் பாஸ் ஆகல, ஆள் இல்லைன்னா உன்னெல்லாம் கூப்பிடானுங்க. முதல்ல அது தெரிஞ்சுக்கோ. தேவையில்லாம ஒரு வார்த்தைகளை கொப்பளிக்காத. இதனால ராஜேந்திர பாலாஜிக்கு பேசுறோன்னு அமைச்சர் ஏடிஎம்கேக்கு சப்போர்ட்னு நினைச்சிடாத. தப்புனா கேள்வி கேட்பேன். வேற அமைச்சரை பத்தி பேசுறோமா? ராஜேந்திர பாலாஜி உங்களுக்கு ஏன் அப்படி 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 கன்சிமிட்டுது, நெஞ்சு அடிச்சுக்குது அப்படிங்கறத சொல்றேன். வெயிட் பண்ணு. அடுத்த மேட்ரு. அந்த ஆள் என்னன்னா, நான் காங்கிரஸ் தியாகி, எங்க பாரம்பரியமே காங்கிரஸ், காங்கிரஸ்க்காக போராடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி மக்களை ஒட்டுமொத்தமாக காவு கொடுத்த மனுஷன். புறம்போக்கு அப்பாவு. அந்த நாயை அப்படிதான் திட்ட முடியும். திருநெல்வேலி மண்ணே காங்கிரஸ் மண்ணுங்க. நைட்டா பேரம் பேசி வித்துட்டு திமுக ஓடி போனவன் தான் அப்பாவு. இன்னைக்கு திமுக அப்பாவு, காங்கிரஸ் அப்பாவுன்ற காலம் போய் இன்னைக்கு திமுக அப்பாவு. வெக்கமா இல்ல? என்னைய மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் அதை பார்க்கும் போது பொசுக்குன்னு போகும். உன்னைய மாதிரி ஆளுங்களாலதான் காங்கிரஸ் விட்டு நிறைய பயலுவ வெளியில போயிட்டாங்க. காங்கிரஸ் உயிர் மூச்சுன்னு உங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணி வளர்ந்தவங்க தான் நாங்களாம். அப்பாவுன்னா ஒரு காங்கிரஸ் தியாகி, காமராஜருக்கு அடுத்த ஆளா நாங்களாம் பார்த்தது. எச்சசோறு தின்ன அண்ணா அறிவாலயம் போய் நாக்க கலைஞருடைய காலம் நக்குன பையாதானே நீலாம். நீ ராஜேந்திர பாலாஜியை பத்தி பேசுற. உனக்கு என்னடா தகுதி இருக்கு கிளப்பயல? அடுத்தது எனது அருமை தோழியின், என் தோழி கனிமொழியோட அண்ணன் பையன். அந்த பைய பேர் என்ன? நடிகர் உதயநிதி ஸ்டாலின். அந்த பைய கொழுப்ப பாத்தீங்களா? எங்க அப்பா தளபதியார், சாரி தலைவர் தளபதியார், அப்பாவை அப்பான்னு கூட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா பாரம்பரியம்.
கார்பரேட் கம்பெனி வழக்குல நீ அரசியல் நடத்துறவங்க அப்படிதான் தம்பி பேசுற. தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரே சொல்லிட்டாரு, பப்புன் ராஜேந்திர பாலாஜி அவர் சொன்னார்னா நீயும் சொல்லுவியா? அப்ப ஒன்னு லெப்ட் அண்ட் ரைட் கிழிக்கிறதுல தப்பே கிடையாது. உங்க அப்பாவுக்கு ஈக்குவலான ஒரு வயசு தகுந்த ஒரு நண்பரை அவர் கிண்டல் செய்யறாரு, நடுநிலைவாதி ஆகிய நாங்கள் கிண்டல் செய்யலாமே, மக்கள் கிண்டல் செய்யலாமே, உங்க அப்பனையும் உன்னையும். அவரு கிண்டல் பண்றாருன்னா அது வேற விஷயம். சரி, உங்க அப்பனுக்கு பப்புனா தெரியுதுன்னா உனக்கும் பப்புனா தெரியுது. அந்த அதிமுக தலையசைத்து போங்கடா போய் தொலையிட்டோம் அப்படின்னு விட்டதுனாலதான் உங்க தாத்தன் கருணாநிதி இன்னைக்கு மெரினா பீச்சில் தூங்கிக்கிட்டு இருக்கான். இல்லைன்னா அண்ணா அறிவாலயமே சுடுகாடா இருக்கும். ஆமா, அந்த இடத்துல தான் சமாதி வச்சிருப்பீங்க. அண்ணா அறிவாலயத்துல தான் சமாதி வச்சிருப்பீங்க. அண்ணா அறிவாலயம் திமுக கொடி பருகுது பத்தியா, அந்த இடத்துல கருணாநிதி சமாதி அங்க வச்சிருப்பீங்க. இல்ல கண்ணம்மாப்பேட்டை சுடுகாட்டுல வச்சிருப்பீங்க. எடப்பாடி காலில் அப்ப குடும்பமே போய் கதவை சாத்திக்கிட்டு காலில் விழுந்ததெல்லாம் மறந்துட்டீங்களா தம்பி? அந்த வீடியோ கிளிப்பிங்லாம் இருக்கு, போட்டு காமிக்கலாமா? கையை பிடித்து கதறினேன், உங்க அப்பன் ஸ்டாலின் சொன்ன வாசகம் ரெக்கார்ட்ல இருக்கு, போட்டு காமிக்கலாமா? எடப்பாடியின் கையை பிடித்து கதறினேன். அன்னைக்கு ஒட்டுமொத்த மந்திரிகளும், இந்த ராஜேந்திர பாலாஜில மூத்த அமைச்சர், முடியாதுன்னு சொல்லி இருந்தா உன் தாத்தனுக்கு மெரினா பீச்ல இடமே கிடையாதுடா ராஸ்கல். தம்மா துண்டு குழந்தனி நேத்துக்கு அரசியலுக்கு வந்துட்டு இன்னைக்கு கூவன்னு கூற இளைஞர் அணி செயலர். உங்க அப்பா 60 வயசு 65 வயசு வரையும் ஆண்டான். இன்னைக்கு நீ உன் பேரப்புல வர வரைக்கும் நீ இளைஞர் அணி செயலர். வருங்காலத்தில் நீங்கள் ஆட்சி ஆண்டால் உங்க அப்பா முதலமைச்சர், நீ துணை முதலமைச்சர். ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தானே. குடும்ப அரசியல் தானே நடத்துறீங்க. நீங்க பேசுறீங்க எல்லாத்துக்குமே. ஊழலுக்கு பேர் பண்ணுவாங்க. ஊழலின் இன்னைக்கு கலெக்டர்ல இருந்து பியூன் வரைக்கும், மந்திரியில இருந்து கவுன்சிலர் வரைக்கும் கத்துக்கிட்டதே திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து தானடா தம்பி. வரலாறுகளை புரட்டி பார். சும்மா நீ அதிகம் பேப்பர் பாக்குறதுலன்னு நினைக்கிறேன். உன் வாழ்க்கையில பாதி நாள் காலேஜ் ஸ்கூலுன்னு சுத்திட்ட, அப்புறம் பசங்களுக்கு கூட கிரிக்கெட் பேட் விளையாண்ட, அப்புறமா கொஞ்ச நாள் உன்னோட பப்ளிசிட்டிக்காக சினிமான்னு ஒண்ணு கூத்தடிச்ச. வரலாறுலாம் நிறைய இருக்கு ராஜா. சரி, அதை விட்டு 4ஆம் தர பேச்சு சம்பத்து விஷயத்துக்கு ஆகும். அப்புறமா அந்த ஆள் பேர் என்ன, கிளப்ப அப்பாவா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், நம்ம தம்பி என் தோழியின் கனிமொழியின் அண்ணன் மகனாக இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், எல்லாரும் சொல்ற வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆளு பப்புன்னு. எதுக்காகடா சொல்றாரு அப்படின்னு பார்த்தா சிம்பிள் மேட்ரு. அந்த ஆள் மஞ்ச சட்டையை போட்டுட்டு தான் ஒரு சங்கியாக, ஆன்மீகவாதியாக தன்னை அடையாளப்படுத்திக்கிறார். அது உங்களுக்கு பொறுக்கல. இதே வெள்ளை சட்டை வெள்ளை வேட்டியை கட்டிக்கிட்டு மேல ஒரு ஏடிஎம்க்கு துண்டை போட்டுக்கிட்டு கத்தி இருந்தா அவருடைய ராஜேந்திர பாலாஜியுடைய வாய்ஸ் நீங்க ஒரு மிகைப்படுத்தி பேச மாட்டீங்க. நெத்தியில பட்டையும் இப்ப கழுத்துல ஒரு கொட்டையும் மஞ்ச சட்டையும் போட்டுக்கிட்டு அந்த ஆளு உங்களை எல்லாம் கிழிச்சு தொங்க விடுறான் பாத்தியா. நாளைக்கு இந்த ஆளு மோடி கட்சிக்கு போயிடுவானோ, நம்மள எல்லாம் வறுத்தெடுப்பானோ, நம்மள எல்லாம் ஏறி மிதிப்பானோ. உங்களுக்கு எல்லாம் டவுசர் கலர்றது. தேவையில்லாம பேசாதீங்க ராஜா. நீங்க நாளாந்தரமா பேசுனீங்கன்னா உங்ககிட்ட கத்துக்கிட்டதுதான் நாங்கெல்லாம். உங்ககிட்ட கத்துக்கிட்டதா திமுகவின் மேடை பேச்சுகளை பார்த்து பார்த்து எங்களை மெருகேத்திக்கிட்டோம். ஓ, இப்படி எல்லாம் பேசலாம் போல இருக்குது அப்படின்னு. முதல்ல நாவடக்கம் உங்களுக்கு இருக்கட்டும், உன் குடும்பத்துக்கு இருக்கட்டும், உன் கட்சிக்காரனுக்கு இருக்கட்டும். சரியா? இந்த கிளப்பைய அப்பாவை வாயை புத்தின்னு இருக்கு சொல்லி அப்புறமா இன்னொரு எம்எல்ஏ கூட குரல் குத்தாரு. தைரியமான ஆண்மகனாக இருந்தால் என்னுடைய வேலூர் கோட்டைக்கு வந்து ராஜேந்திர பாலாஜி அவர் சொல்லி. வேலூர் கோட்டையை நீயாடா கட்டின எருமை? எம்எல்ஏன்னா வாயடகத்தோடு. அவர் மினிஸ்டர். ஒரு நிமிஷத்துல உன்னை நசுக்கி போட்டுறாப்ல.
நீங்க பண்ற கூத்தெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கின்னு இருக்குது. ஆம்பளை இருந்தா என் மாவட்டத்துக்கு வா, ஏன் உன் மாவட்டத்துக்கு வந்தாதான் உங்களுக்கு வேகம் வருமா? மெட்ராஸ்ல தான் 10 ஒரு 1.5 ஹவர்ல மெட்ராஸுக்கு போயிடுறிய. அந்த ஆள் வர தெரியாது. டெய்லியும் உன் ஊரை தான் கிராஸ் பண்ணி போறாரு, உன் மாவட்டத்தை தான் கிராஸ் பண்ணி போறாரு. மறைச்சு கல்லூரி பார்ப்போம், உன்னால முடியுமா? ராஜேந்திர பாலாஜி அட்ரஸ் வேணா சொல்லு, நான் அனுப்பி வைக்கிறேன். உன்னால போய் நின்று கூவ முடியுமா? நாளைக்கே இருந்தாலும் உன் தெருவில் மீட்டிங் போடுவான், உன் மயிரகுல புடுங்க முடியாது. அதை வேற டெலிகாஸ்ட் பண்றானுங்க கலைஞர் சேனல்லையும் திமுகவோட ஊடகங்கள்லயும். சிம்பிள் விஷயம். ராஜேந்திர பாலாஜிங்கிறது அதிமுக காரன்கிறதுனால உங்களுக்கு கோபம் கிடையாதுயா. அந்த ஆள் ஒரு சங்கி, நான் ஒரு சங்கின்னு பகிரங்கமா சொல்றேன். நான் ஒரு ஆன்மீகவாதின்றேன், அது உங்களுக்கு பொறுக்கல. நான் ஒரு இந்துங்கிறேன், அது உனக்கு பொறுக்கல. மிகைப்படுத்தி பேசாதீங்க, மிரள வைக்கிறதா நினைச்சு பேசாதீங்க. உங்களை ஓட விடிய காலம், ஓட விடுற காலம் நெருங்கி வந்துகிட்டே இருக்கு. அதனால் அப்பாவு ஆகட்டும், நாஞ்சில் சம்புத்தாக இருக்கட்டும், சம்புத்து, அப்புறமா என் தோழியின் அண்ணனுடைய திருமகன் நடிகன், மகா நடிகன், வருங்காலத்தின் சூப்பர் ஸ்டார் உதயநிதியாக இருக்கட்டும், நாவடக்கத்தோட இருங்க. தேவையில்லாம எதுவும் பேச வேண்டாம். தேர்தல் வந்துகிட்டு இருக்கு, காமெடியா பேசுறேன்ட்டு இருக்கிற வாக்கு வங்கிகளையும் இழக்காதீங்க. உங்களால தான் திமுகவின் இருக்கிற வாக்குகளையும் பறிபோக கூடும் என்பதை நான் இந்த இடத்தில் பகிரங்கமாக ஆணித்தரமாக சொல்றேன். தயவு செஞ்சு இந்த சில்லற விளையாட்டெல்லாம் விளையாடாதீங்க, சரியா? நன்றி, வணக்கம்.